Volkswagen SUV-ல XUV700 இன்ஜின் வரப்போகுதா? ஆமாங்க, ஸ்கோடா ஆட்டோ Volkswagen இந்தியாவும் மஹேந்திராவும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்குள்ள வரப்போறாங்க. மஹேந்திரா Volkswagen இந்தியால ஒரு 50-50 ஸ்டேக் அப்படிங்கறத வாங்க போறாங்க. இதன் மூலமா ரெண்டு கம்பெனிஸும் ஒரு ஷேரிங் பேசிஸ்ல, அதாவது வெஹிக்கிளுடைய ப்ரொடக்ஷன் காஸ்டா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், வெஹிக்கிளுடைய பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே ஷேர் பண்ணிக்க போறாங்க. இப்போ EV வெஹிக்கிள்ஸ் டெவலப் பண்றதுலயும் ரெண்டு பேருடைய டெக்னாலஜிஸும் ஷேர் ஆக போகுது. Volkswagen இந்தியால ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸா இருக்காங்க. பட் இருந்துமே இந்தியன் பீப்புளோட அந்த அளவுக்கு கனெக்ட் ஆக முடியல அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதனால Volkswagenக்கு இந்த டீல்னால லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய மக்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்ட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதோட மஹேந்திரா சைடுல அவங்களுக்கு பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, மஹேந்திராக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா ப்ரொடக்ஷன். சோ ஸ்கோடா இந்தியா Volkswagenனுடைய ப்ரொடக்ஷனுடைய கெபாசிட்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 லாக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு 1 லாக் வெஹிக்கிள்ஸ் கிட்ட தான் அவங்களுடைய ப்ரொடக்ஷனுடைய கெபாசிட்டி இருக்கு. சோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 2 லாக் ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி அப்படிங்கிறது மஹேந்திரா அவங்களுடைய கார்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது போக Volkswagenனுடைய குளோபல் டெக்கா இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் மஹேந்திராக்கு ஒரு ஹெல்ப்